Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கிளாஸ் 12 மேத்ஸ் NCERT syllabus chapter 7 integrals. இதுல example 23 பார்க்க போறோம். சரியா? Find the integral root of x squared plus 2x plus 5 dx. First இது வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கு அப்படி நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். அதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணனும்னா ஒரு integral ஃபார்முலா இருக்கு அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். சரியா? ஓகே. எக்ஸசைஸ் 7.7 ஃபுல்லாகவே நம்ம இந்த ஃபார்முலாஸை தான் யூஸ் பண்ண போகிறோம். சரியா? அதாவது நம்ம கொடுத்துருக்க கொஷின் வந்து இந்த 3 ஃபார்மில் எந்த ஃபார்மில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட் ஃபார்முலா பாருங்கள். இன்டெக்ரல் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படி கிடைச்சிது அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் இந்த ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? x by 2 root of x squared minus a squared by 2 log mod x plus root of x squared minus a squared plus c. ஓகேவா? இதுவே இங்கே சென்டரில் உங்களுக்கு வந்து மைனஸ் இல்லாமல் ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதில் எல்லாத்துலேயுமே என்ன ஆகும்னா மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஓகேவா? செகண்ட் ஃபார்முலாக்கு. தேர்ட் ஃபார்முலா பாருங்கள். இன்டெக்ரல் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ இந்த ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க கொஷின் எப்படி எழுதணும்? எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் சி அப்படின்னு எழுதணும். சரியா? இதை இன்டெகிரேட் பண்ணால் இப்படி வருதுன்னு அர்த்தம். சரியா? நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க கொஷின் வந்து எக்ஸாம்பிள் 23. ஓகேவா? ஸோ இது வந்து எந்த ஃபார்மில் இருக்குன்னு பார்க்கும். இந்த மூணுத்தில் எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கும். சரியா? கொடுத்துருக்க கொஷினை லெட் ஐ விச் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதிக்கும். சரியா? ஐ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 5 dx. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நவ் we take இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கு இல்லையா அந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2x ப்ளஸ் 5 நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ இதை எடுத்துக்கிட்டு தான் அந்த 3 ஃபார்முலாவில் இது வந்து எந்த ஃபார்மில் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்ட் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2ab அப்படின்னு தெரியும் இல்லையா? இப்போ அதே மாதிரி இதை பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் இது வந்து ஏன்னு நினச்சிக்கோங்க, எக்ஸை தான் ஏன்னு நினச்சிக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படியே எழுதிடுவோம். அதே மாதிரி நமக்கு என்ன பின்னு தெரியாது. இந்த டேர்மை அதாவது இந்த 2x இருக்குல்ல, இந்த 2xஐ 2ab அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்களேன், 2x தான் 2ab அப்படின்னா இப்போ வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து 2ன்றது என்னது அந்த ஃபார்முலாவில், அதாவது 2ab இருக்குது பாருங்கள். இதில் இருக்க 2 தான் இங்கே இருக்குது. நான் என்ன சொல்லிட்டேன்? ஏவை தான் எக்ஸ்ன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ பி வேணும் இல்லையா? இங்கே பி என்ன இருக்குது? 1 × 2 தான் 2 வந்திருக்கும். இப்போ 1 தான் எனக்கு என்னது பி. புரியுதா? இந்த 2x அப்படின்றத நான் வந்து 2ab அப்படின்ற ஃபார்முக்கு எழுதுகிறேன். ஸோ 2 × x × 1 அதான் அதோட மீனிங். ஓகேவா? அப்படி தான் நம்ம வந்து எழுத முடியும். சரியா? இங்கேயும் எழுதிக்கும் 2 × x × 1. ஓகேவா? இப்போ இதில் b என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்? 1ன்னு கண்டுபிடிச்சோம். சரியா? அப்போது நமக்கு என்ன வேணும்? இங்கே வந்து b வந்து 1 அப்படின்னா நமக்கு ஃபார்முலாவில் இங்கே பாருங்கள் ஆல்ரெடி ஏ ஸ்கொயர் இருக்குது இங்கே. ஓகேவா? ஏ ஸ்கொயர் தான் எக்ஸ் ஸ்கொயரு. இந்த 2abக்கு பதிலாகவும் நம்ம என்ன எழுதிட்டோம்? 2 × x × 1 அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ ஃபார்முலா படி பார்த்தோன்னா நமக்கு யார் மிஸ் ஆகிறாங்க? பி ஸ்கொயர் மிஸ் ஆகிறாங்க. சரியா? இப்போ பின்றது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு 1. இப்போ என்ன வரணும்? நம்ம ப்ளஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு எழுதுனா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம இங்கே எழுதலாம். சரியா? பட் நமக்கு இங்கே பாருங்கள் மேலே உள்ள எக்ஸ்பிரஷனை இங்கே 5 இருக்குது. ஸோ 5க்குள்ளார 1 இருக்குது இல்லையா? இப்போ இது எப்படி எழுதலாம்? ப்ளஸ் இதுக்கு தேவை, அதாவது இந்த எக்ஸ்பிரஷனுக்கு தேவை நமக்கு 1. சரியா? அதாவது 1 ஸ்கொயர். ஓகேவா? மிச்சம் அதாவது 5ல் இங்கே நம்ம 1 கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 4 இருக்குமா? அதாவது இந்த 5ஐ தான் நான் வந்து 1 + 4ன்னு எழுதுகிறேன்.
ஒன்றுன்னு எழுதினாலும் ஒன்று தான், 1 ஸ்கொயர்னு எழுதினாலும் ஒன்று தான் இல்லையா? அதனால தான் அந்த 1 ஸ்கொயர் எழுதியிருக்கேன் எனக்கு ஃபார்முலாக்காக. இப்போ பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஓகேவா? புரியுதா? புரியுதுன்னா இப்படி கூட எழுதி காட்டுறேன். பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. ஓகேவா? இந்த ப்ளஸ் 4 தனியாக இங்கே இருக்குது. ஓகேவாப்பா? இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாகவே நம்ம என்ன சொல்லுவோம்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab தான் என்னன்னு சொல்லுவோம்? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போது ஏன்றது எக்ஸு, பின்றது என்னது 1, எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். இதை இங்கே பாருங்கள், ப்ளஸ் 4ன்னு இருக்குது. சரியா? இப்போ இந்த 4ஐயும் நான் 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். புரியுதாப்பா? உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரித்து இது எந்த ஃபார்மில் இருக்குதுன்னு எழுத தெரியணும். அப்போ தான் இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. சரியா? இப்போ இதை வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஃபார்முலா படி பாருங்கள், நீங்களே செக் பண்ணி சொல்லுங்கள் இது எந்த ஃபார்மில் இருக்குன்னு. ஓகேவா? ஓகேப்பா, இந்த செகண்ட் ஃபார்முலா பாருங்கப்பா, ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டிஎக்ஸ்னு இருக்குது. ஓகேவா? நம்ம வந்து இந்த உள்ளே இருக்க எக்ஸ்ப்ரெஷனை மட்டும்தான் எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்கோம், எந்த ஃபார்மில் இருக்குன்னு கண்டுபிடிக்கும். அப்படின்னா நீங்கள் இதை மட்டும்தான் இப்போ பார்க்கணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் நமக்கு கிடச்சிருக்கிறது என்னது? எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். ஸோ எக்ஸுக்கு பதிலாக தான் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 ஸ்கொயர்டு. அப்போ ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 2 இருக்குது. புரியுதா உங்களுக்கு? எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ எந்த ஃபார்முலா நம்ம எடுக்கணும்? இந்த ஃபார்முலா எடுக்கணும். சரியா? புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு நமக்கு கிடச்சிருக்கு, ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 2 இருக்குது. பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 2 இருக்குது. ஓகேவா? இப்போ ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாமா? சொல்லுங்கள். நமக்கு கொடுத்துருந்த ஃபங்க்ஷனு I which is equal to integral root of x squared plus 2x plus 5 dx. ஓகேவா? நம்ம இதை எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம்? இன்டெக்ரல் ரூட் ஆஃப் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 5 தான் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம்? எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். புரியுதாப்பா? டிஎக்ஸ்லாம் அப்படியே தான் இருக்குது. இப்போ தான் வந்து ஃபார்முலா படி நம்ம எழுத போகிறோம். ஸோ இப்படி இருந்தால் எப்படி எழுதணும்? எக்ஸ் பை 2, இங்கே எக்ஸ் யார்? எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 பை 2 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இதுதான் இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏ ஸ்கொயர் தென் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்ட் பை 2. ஏ ஸ்கொயர்டு யார்? இவங்க தான் ஏ ஸ்கொயர்டு. ஸோ 2 ஸ்கொயர்டு பை 2 லாக் மாட் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. ஓகேவா? ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். அவ்வளோதான். மாடை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் சி. புரியுதாப்பா இது வரைக்கும்? அண்ட் இங்கே பாருங்களேன், இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் அப்படின்றது யார்? இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 5 தான் நம்ம வந்து இப்படி சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம் இல்லையா? இப்போ நம்மளோட ஆன்சரை செக் பண்ணுங்கள். இது நம்மளோட ஆன்சரு. இதுலேயும் அது இருக்குது அண்ட் இங்கே என்ன இருக்குது? அது இருக்குது. இப்போ இது எதை நம்ம இப்படி எழுதியிருக்கோம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 5 தான் நம்ம அப்படி எழுதியிருக்கோம். ஸோ இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 5ன்னு இதை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், 2 ஸ்கொயர்னு என்னது? 4. ஸோ 4/2 என்ன வரும்? 2 தான் வரணும். இந்த 2 கேன்சல் ஆகிடும், ஸ்கொயர் கட் ஆகிடும், 2 தான் ரிமைனிங் நமக்கு வரும். சரியா? இப்போ ஆன்சர் எழுதுங்க. therefore I which is equal to x plus 1/2 root of இதுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 5. ஓகேவா? ப்ளஸ் 2 log mod x plus 1
ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 5 மோட க்ளோஸ் பண்ணி ப்ளஸ் சி. புரியுதா கிளியரா? இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இது இந்த கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவாப்பா?